இந்த எலெக்ஷனில் எல்லாருமே மாற்றத்தை விரும்பியிருக்காங்கன்னு அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. நானுமே மாற்றத்தை விரும்பினேன். இந்த திராவிட கட்சியில் இருக்கக்கூடாது, புதுசாக ஒரு கட்சி மாற்றுக் கட்சி வரணும். அது என்டிகே வந்தாலும் சரி, டிவிக்கே வந்தாலும் சரி, புதுசாக ஒரு கட்சி வரணும், திராவிட கட்சியில் வரக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அதுக்காக திராவிட கட்சியில் எதுவுமே பண்ணலன்னு சொல்லலை. 70 வருஷம் அவங்களும் நிறையா பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே ஊழல் ஒழிக்க முடியல, சாதி சமூக நீதி அதை வந்து காப்பாற்ற முடியல, அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆணவ படுகொலை அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து மாற்று வேணும். அது என்டிகே வந்தாலும் பரவாயில்ல, டிவிக்கே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நானும் நினச்சேன். அதே மாதிரி ஒரு மாற்றம் தான் நடந்திருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார். அந்த ஒரு மாற்றம் தான் இப்போ நடந்திருக்கு. எத்தனை நாளைக்கு தான் திராவிட கட்சியில் ஆண்டுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு மாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் அந்த மாற்றம் வந்து விசிகே கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குமே தோணணும். எத்தனை நாளைக்கு தான் அவங்க வந்து சமூக நீதியை காப்பாற்றுறோம் அப்படிங்கிற பேரில் உள்ளே இருந்து அவங்களுக்கு 5 சீட்டுக்கும் 6 சீட்டுக்கும் அதிக நெருக்கடி அழுத்தங்கள் தான் கிடைக்கிறத தவிர வேறு எந்த முன்னேற்றமும் கிடைக்கல. ஸோ அவங்களுக்கே தெரியும், மாற்றுக் கட்சியான மாற்றம் சொல்லக்கூடிய கட்சியோட கூட்டணி வச்சா எந்த அளவுக்கு அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், கட்சி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அரசியல் அதிகாரம் தான் எல்லாத்துக்குமான ஒரு விடுதலைன்னு சொல்லி அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. அப்போ அந்த அரசியல் அதிகாரத்தை நோக்கி தான் போகணுமே தவிர 5 சீட்டுக்கோ 6 சீட்டுக்கோ அழுத்தம் கொடுக்கக்கூடிய கட்சிகள் கூட நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ விஜய் அவர்கள்கிட்ட இளைஞர் படையும் பெண்கள் படையும் சேர்ந்திருக்கு. இந்த ஜென்சி இளைஞர்கள்கிட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் அம்பேத்கர் தேசியத்தையும் தமிழ் தேசியத்தையும் விஜய் அவர்கள் மூலமாகவும் டிவிகே கட்சி மூலமாகவும் அழகாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். அதுக்கு விசிகே கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜய் அவர்கள் கூட கூட்டணி சேர்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் விஜய் அவர்கள்ட்ட ஒரு பெரிய கோரிக்கை என்னென்னா, இங்கே ஆர்எஸ்எஸ் பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்க்கக்கூடிய அவங்கள உள்ள விடாத ஒரு வலுவான ஐடியாலஜி அரசியல் சித்தாந்தத்தோட கோட்பாட்டோட விஜய் அவர்கள் இங்கே அரசியல் பண்ணணும், அதை தொடர்ந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோரிக்கையை முன் வச்சுக்கிறேன். இப்போ நான் சொன்ன இந்த ட்ரீம் கூட்டணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விசிகே 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டும் வெளியில் வருவாங்களா டிஎம்கேலேருந்து? அப்படியே வெளியில் வந்தாலும் டிவிகே கூட அவங்க கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிறத காலம்தான் பதில் சொல்லும். நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிவிகே கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நாங்காலி